ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல்லே சொல்லிட்டேன். அது மாதிரி இந்த வீட்டை நம்ம பாதி பாதியாக வாடகைக்கு நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக சில விஷயங்கள் இதாகவும் இருந்துச்சு. ஒரு சில இதை நம்ம வாடகைக்கு ஒரு விஷயத்த இது பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டியும் நம்மளுக்கு இந்த விஷயத்த நம்ம ஒரு மனசார எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு மனசார பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான ஒரு வேலை இருக்கும். அது இல்லைன்னா அந்த நேரத்தில் அது ஒரு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது கிடையாது. அதனால் நான் முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எது பண்ண முடியுதோ அதை முயற்சி பண்ணி நம்ம பார்த்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்காக கொஞ்சம் நானும் என்னோடய தங்கச்சி நம்ம ரெண்ட்டுக்கு வீடு எடுத்தோன்னா ஆளுக்கு பாதி பாதி, ஏன்னா அவளும் வேலை பார்க்குறா, நானும் வேலை பார்க்குறேன், 2 பேரும் ஹஸ்பண்டுமே வேலை பார்க்குறேன். அப்போ ஒரு 3 ரூம் வீடாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 10,000 வாடகை போனாலும் ஆளுக்கு ஒரு 5,000 5,000 போட்டுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க இதெல்லாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் வச்சுக்கிட்டு கூட ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோன்னா கூட போதும். ஏன்னா அவளுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது, எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் அப்படி யோசித்தேன். அப்படி யோசிச்சதுனால என் ஹஸ்பண்டும் சொன்னார், ஆமாம் அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்ம தனித்தனியாக ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு வீடு எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு நல்லா ஒரு வாடகையை ஷேர் பண்ணிக்கலாம். பாதி பாதியாக இது பண்ணிட்டோன்னா நம்ம அந்த காசை ஏதாச்சும் கிராசரி வாங்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்காக கூட செலவு பண்ணிக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இதுக்கப்புறம் எதையுமே இது பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் இப்போதைக்கு இது பண்ண முடியாத ஒரு இதில் தான் நம்ம இருக்கிறோம். பார்ப்போம். நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம எதையுமே இது பண்ணிட முடியாது. ஒரு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்க விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னோன்னே, சரி கண்டிப்பாக அதுதான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்கான விஷயத்த நம்ம பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி சரி இருக்கட்டும். அதுக்காக இப்போ நம்ம போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் போயிட்டு வாங்கினோம். அதுக்குள்ளே என் தங்கச்சி மாமியார் சொன்னாங்க, ஒன்றா இருக்கிறதெல்லாம் சரியாப்பட்டு வருமாம்மா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இது பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் அக்கா தங்கச்சி தானே, அதனால் நாங்கள் சமாளிச்சுக்கிறது ஒன்றும் இது கிடையாது. அவங்களுக்குள்ளே பிள்ளைங்கலாம் தான் எல்லாம் ஒத்துமையாக இருந்தவங்க தானே. அதனால ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதனால எதுவும் இது பண்ணாது. ஏன்னா 4 பேரும் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட மாமியார்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் ஒன்றா இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கல அவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அதை சொன்னதுலேருந்தே அவங்களுக்கு முகமே சரியில்லை. ஒரு மாதிரி மாறினதை நான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம நம்ம தங்கச்சிக்கிட்ட இது மாதிரி சொன்னோன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தேவையில்லாத இதாகுமேங்கிறனால, சரி ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பேசுனாங்கன்னா அது சொல்லிக்குவோம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அவங்க மறுபடியும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே என் தங்கச்சிட்டயே சொல்லிட்டேன், உங்கள் மாமியாருக்கு நம்ம ஒன்றா வீடு எடுக்கிறது பிடிக்கல போல இருக்குடி. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரே வார்த்தையாக அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லிவிட்டேன். அது மாதிரி உங்கள் அம்மாவை நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். அதனால கொஞ்சம் நம்மளுக்கும் இது பண்ணுறது இருக்குது. நான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அக்கா நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரெண்ட்டுக்கு இது பண்ணுறங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து நம்ம இது பண்ணுறப்போ அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவுமே கரெக்டான இதில் நம்மளுக்கு இருக்காதுங்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி விடு, புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகணுமே தவிர, தேவையில்லாத விஷயங்கள பேசுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், எது நடக்குதோ நடக்கட்டுங்க அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, நாளைக்கு அவங்க மாமியார் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து நீங்கள் போய்க்கணுமா. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற நீங்கள் பிள்ளைங்களையும் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து தூரமாக போகிறீங்கங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை இது பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாரோடையும் நம்பியும் பேசிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்கள வச்சுருக்க நீங்கள் யாரையும் நம்பியும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நிறையா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
எல்லாத்துக்கும் சரிம்மான்னு சொன்னேன். அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பாயிண்ட்டாக இருந்தது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு தோணுன விஷயம்னு சொல்லலாம்.